ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஹரிரா. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது டேக் ஆஃப் வேர்ல்டு. சாரி காய்ஸ், எனக்கு ரெக்கார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கூட டைம் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு என்னன்னு தெரியல, இப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிஸியாவே இருக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் என்னால ரெக்கார்ட் பண்ண முடியல. இனிமேல் நான் தொடர்ந்து ஸ்டோரி அப்லோட் பண்றதுக்கு போறேன்னு நான் சொல்லல. எனக்கு டைம் கிடைக்கும் போதுதான் நான் அப்லோட் பண்ணிடுறேன். சரி வாங்க காய்ஸ், வளவலன்னு பேசாம இப்ப ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லயே பார்க்கலாம். இப்ப எக்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு போகணும்னு ஜான் ரொம்ப கடந்து ரொம்ப அழுகுறான். என்னோட லைஃப்ல நான் பிறந்ததுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் அம்மா அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. பத்தாக்குறைக்கு நான் படிக்கிறதுல இருந்து சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து போடுற ட்ரெஸ் வரைக்கும் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். என் லைஃப்ல எனக்குன்னு ஒரு வெளிச்சமா ஒரு பர்சன் வந்தாங்க. ஆனா இவன் என் லைஃப்ல வந்தவொன்னு அந்த மொத்த சந்தோஷமும் என்னை விட்டு போயிருச்சு. இப்ப இவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிற போறேன்னு இன்னொரு குண்டை தூக்கி போறான். என் வாழ்க்கையே போச்சு. எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அழுதுட்டே படுத்து கிடக்குறான். அதே இந்த சைடு தயாங்கும் ஜங்குக்கும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, அப்பதான் ஜங்கு கண்ணையே முழிக்கிறான். அவன் தயங்க உன்னா அவனோட ஹக்லே தான் வச்சிருக்கான். அதை கொஞ்சம் கூட அவன் ரிலீஸ் பண்ணவே இல்லை. அந்த ஹக்லே அப்படியே இறுக்கி பிடிச்ச வாக்கிலே தான் தூங்கிக்கிட்டு இருக்கான். இப்ப எடுத்தோடனே பார்த்தா அவனுக்கு ஒரு கால் தான் வருது. அந்த காலை எடுத்து அவன் பேசுறான். சொல்லு பிரதர், எதுக்கு கால் பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கறான். கேட்டோடனே பார்த்தா அந்த பர்சனும் சொல்றாங்க, டே உன்னை ஃபேமிலி டின்னருக்கு கூப்பிட்டுருக்காங்க, தாத்தா தான் கூப்பிட்டுருக்காங்க, நீ கண்டிப்பா வந்தே ஆகணுமா? என்னன்னு தெரியல, ஏதோ இம்பார்ட்டன்ட், எனக்கு என்ன ஏதுன்னு தெரியல, ஆனா இருந்தாலும் உன்னை கூப்பிட்டுருக்கானா கண்டிப்பா உனக்கு ஏதாவது ஆபத்து இருக்கும். அவனுக்கு வேற வேலையே இருக்காதா? எப்ப பார்த்தாலும் என்னை எதுலையாவது கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறதே அவனுக்கு வேலையா போச்சு. ஃபேமிலி டின்னர் தானே, நான் ஒன்னும் உங்க ஃபேமிலி கிடையாது. அப்ப நீங்க எல்லாரும் டின்னருக்கு போக வேண்டியதானே, என்ன எதுக்கு இன்வைட் பண்ணிருக்கான்? என்னன்னு தெரியலடா, அந்த கிளை போல்ட்டு நீ கண்டிப்பா வந்தே ஆகணும்னு சொல்லியிருக்கு. அதனால ஜங்குக்கு நீ கண்டிப்பா வரணும். சரி வரேனா, காலை கட் பண்ணு. காலையிலே போன் அடிச்சு கடுப்பேத்துற மாதிரி நீ சொல்லியிருக்க. நான் மைண்ட் வேற சரியில்லை, உனக்கு அப்புறமாட்டி கால் பண்றேன் அப்படின்ட்டு அவன் இந்த காலை வைக்கிறான். வச்சதுக்கு அப்புறம் அப்படியே அவன் திரும்பி பாக்குறான். பார்த்தா தயங்க உன்னா அவனோட ஹக்ல தான் இருக்கான். அவன் பார்க்கவே அவ்வளோ கியூட்டா இருக்கான். அவன் குளிச்சு கிட்டத்தட்ட 3 நாளைக்கு மேலேயே ஆயிருக்கும். இவன் அப்படியே ஜங்குக் பாக்குறான். இவன் எவ்வளவு டயர்டா இருக்கான். உடம்பு ஃபுல்லா அப்படியே ஹிக்கி மாஸ்க் அது இதுன்னு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜங்குக் அப்படியே தயாங் கிட்ட ரொம்ப க்ளோஸா போய் பாக்குறான். தயாங்கோட மூக்கெல்லாம் அப்படியே ரெட்டிஷா இருக்கு. அவன் அழுது அழுது சரியா வேற சாப்பிடலையா? இப்பதான் ஜங்குக் அதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். ஆமா, இவன் இன்னும் எதுவுமே சாப்பிடல, இவனுக்கு இன்னும் ஃப்ரெஷ் கூட ஆகாம தான் இருக்கிறான் அப்படின்ட்டு அவன் அப்படியே தயாங்க எழுப்புறான். எந்திரா எந்திரி அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே பயந்துகிட்டே இருந்திருக்கான். ஜங்குக், என்ன ஜங்குக், நான் எந்த தப்புமே பண்ணலையே, எதுக்கு என்ன எழுப்புற அப்படிங்கிற மாதிரி அவன் அவ்வளவு பயத்திலே இருந்திருக்கிறான். உன்னை இப்ப நான் என்ன பண்ணேன்? உன்னே ஓவர் ரியாக்ஷன் பண்ணாத, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கீழே வா சாப்பிடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். தயங்க அப்படியே பாக்குறான். என்னடா இவன் சாப்பிடலாம் கூப்பிடுறானே, அப்ப கண்டிப்பா ஏதாவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தயங்கும் போய் ஃப்ரெஷ் அப் ஆகுறான். அப்படின்ட்டு அவனும் சரி இவன் விட்டதுதான், இதுதான் கரெக்டான சான்ஸ், ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஃப்ரெஷ் அப் ஆகலாம் அப்படின்ட்டு போறான். எங்க போற? நீங்க தானே சொன்னீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வான்னு. அதான் நான் ஃப்ரெஷ் அப் ஆக போறேன். நானும் கூட வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஃப்ரெஷ் அப் ஆகலாம் அப்படிங்கிறான். அப்படியே தயாங்க யோசிக்கிறான், என்ன இவனுமா, இவன் கூட போய் மனுஷன் இருப்பானா? கொஞ்ச நேரம் இருந்ததே இவன் கூட என்னால இருக்க முடியாது. இதுல ஃப்ரெஷ் அப் ஆகுற இடத்துலயும் என் நிம்மதியை போக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். என்ன பாக்குற அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்கவுமே, ஒண்ணும் இல்ல, நீங்களும் கூட வர்றதுன்னா வாங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் எதுவுமே பேசல. போய் 2 பேருமே ஃப்ரெஷ் அப் ஆகுறாங்க. அப்படியே தயாங்க மட்டுமே ஜங்கு பாத்துக்கு இருக்கான். அந்த ஃப்ரெஷ் அப் ஆகுறதுலயும் அப்படியே தயாங்கோட பாடி எல்லாம் அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே பாக்குறான். தயாங்க கொஞ்சம் கூட பிடிக்கல இவன் இப்படி டச் பண்றது. இதெல்லாம் அப்படியே ஜங்கு கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி போய் நிக்கிறான். அப்படியே தயாங்க புடிச்சு கிட்ட கேக்குறான், என்ன என்கிட்ட இருந்து விலகி போகணும்னு நினைக்கிறியா? உன்னால அப்படிலாம் போகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸ்ல புடிச்சு இழுக்கிறான். இழுக்கவுமே தயங்க ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அவன் வந்து நிக்கிறான். டவல் மட்டும் வேர் பண்ணிருக்கான். இதை பாக்குறான் ஜங்கு. என்ன உனக்கு வெத்தலை பக்கம் வச்சு அழைக்கணுமா நீ வேற ட்ரெஸ் போடுறதுக்கு? இல்ல ஜங்கு, என்கிட்ட வேற ட்ரெஸ் இல்ல என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப ஒரு மாதிரி சொல்றான். ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு அவனோட ஒயிட் கலர் டிஷர்ட் மட்டும் எடுத்து கொடுக்குறான். அதை எடுத்து போடும்போது அவனுக்கு அவ்வளோ பெருசா இருக்கு. அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது இதை பார்த்துட்டு. சரிவா, ஃபுட்டு கீழே இருக்கு, ரெடியா இருக்கு, நம்ம போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி தயங்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான். ஜங்குக்கே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இவன் சாப்பிட்டா என்ன சாப்பிடலாட்டினா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். இப்ப ஏன் இவன் மேல எனக்கு இவ்வளவு கேர் வருது அப்படிங்கிற மாதிரி அப்படியே இவங்களும் போய் டைனிங் டேபிள்ல உட்காடுறாங்க. வந்து மெய்டு எல்லாருமே ஃபுட்டை சர்வ் பண்றாங்க. ஜங்குக் அப்படியே பாக்குறான் தயாங்க. தயங்க அப்படியே ஃபுட்டு எல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு.
ஏன்னா கிட்டத்தட்ட 3 days அவன் எதுவுமே சாப்பிட்டுருக்க மாட்டான். அங்க தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு அவன் இருந்திருப்பான். இதெல்லாம் பார்க்கும்போதே அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்குது. ஃபுட் தனக்கு முன்னாடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபுட்டை பாக்குறான். ஜங்குக்க பாக்குறான். என்ன பாக்குற, சாப்பிடு, உனக்குதான் அப்படிங்கிற மாதிரி அவனும் அப்படியே எடுத்து எல்லாமே சாப்பிடுறான். அவ்வளோ பிடிச்சிருக்கு அவனுக்கு அந்த ஃபுட் ஃபுல்லாமே. அப்படியே ஃபுல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அவன் மூஞ்சி ஃபுல்லா அப்படியே இழுக்கிட்டு அவ்வளோ கியூட்டா இருக்கான். ஜங்குக் அப்படியே பாக்குறான். தயங்க மட்டுமே பாத்துக்க இருக்கான். அப்ப தயங்க அப்படி நிமிர்ந்து பாக்குறான். பார்த்தா ஜங்குக் சாப்பிடவே இல்லை. இவன் ஃபர்ஸ்ட் கேட்போமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசனை. சரி கேட்போம் அப்படிங்கிற மாதிரி. ஜங்குக் நீங்க சாப்பிடலையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்றான். அப்படியே தயங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பிளேட் எல்லாம் கொண்டு போய் அங்க வைக்கிறான். வச்சுட்டு அப்படியே வந்து உட்காரான். உட்காரவும் ஜங்குக் சொல்றான், நீ சாப்பிட்டல, இப்ப நான் சாப்பிட வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். தயங்க பாக்குறான். அப்படின்னா நான் சர்வ் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் சொல்றான். தயங்கும் அப்படியே கிட்டக்கு வந்து ஒவ்வொரு ஃபுட்டா சர்வ் பண்ணிக்கிருக்கான். இதை பாக்குற ஜேகேக்கு அந்த ஃபுட்டு எதுவுமே அவனுக்கு கண்ணுக்கு தெரியல. அப்படியே தயங்க இழுத்து அப்படியே அவனோட லேப்ல உட்கார வச்சுக்கிறான். உட்கார வச்சுட்டு சொல்றான், எனக்கு நீயே ஃபீட் பண்ண அப்படிங்கிற மாதிரி. ஜங்குக்கு அப்படியே சொல்லவுமே தயங்கு ஒரு மாதிரி இருக்கு. நானா அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். உனக்கு கையில எனக்கு ஃபீட் பண்ண மாட்டியா அப்படிங்கும். அப்படியே அவன் அந்த மடியில இருந்து எந்திரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். அவன் எவ்வளவு எந்திரிக்க ட்ரை பண்ணாலும் அப்படியே புடிச்சு டைட்டா உட்கார வைக்கிறான். வேற வழி இல்லாம தயங்கும் அப்படியே ஃபுட் எல்லாம் ஃபீட் பண்றான். இது ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் எந்த அளவுக்கு தனிமையில இருந்தானோ அது ஃபுல்லாமே தயங்கோட இருக்கும் போது அவனுக்கு ஃபுல்ஃபில் ஆகுற மாதிரி இருக்கு. அவன் அப்படியே அந்த ஃபுட் எல்லாம் சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்றான், நான் ஈவினிங் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவேன், அதனால நீ ரெடியா இரு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஜங்குக்கு அப்படியே அங்க இருந்து கிளம்புறான். இப்ப கிளம்பி எங்க போறான்னு பார்த்தா ஒரு ஷாப்பிங் மாலுக்கு தான் போறான். அங்க போயிட்டு தயாங்க்கு தேவையான எல்லா திங்ஸுமே வாங்குறான். அவனுக்கு என்னென்ன தேவைப்படுமோ எல்லா திங்ஸுமே வாங்குறான். அப்படியே தயங்கு அப்படியே சோலே இல்லாத ஒரு பாடி மாதிரி உட்காந்துருக்கான். இவன் அப்படியே கண்ணுல இருந்து டியர்ஸ் மட்டும் நிக்காம ஃபாலோ ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு பாடி கார்டு வராங்க. சார் நீங்க இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, நீங்க ரூமுக்கு போகணும், அவங்க பாஸ் வந்தாங்கன்னா எங்களை திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப தயங்கு சொல்றான், ப்ளீஸ் நான் கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துக்கிறேன், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, அங்க ரூம்லயே இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி மென்டல் ப்ரெஷரா இருக்கு, ப்ளீஸ் நான் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் அந்த ஜங்குக்கோட பாடி கார்டை பார்த்து தயங் கேட்கறான். தயங் இப்படி கேட்கும் போதே அவங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்ட்டு சரி உட்காந்துக்கோங்க அப்படிங்குமே இன்னொரு பாடி கார்டு சொல்றாங்க. என்னடா நீ பாட்டுக்கு உட்காந்துக்கோன்ட்டு, அவர் வந்தாருன்னா நம்மள என்ன பண்ணுவார் தெரியும்ல, சரி இரு நானே அவர்கிட்ட பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடி கார்டு அப்படியே ஜங்குக்கு போன் பண்ணி கேட்கறான். கேட்டோன்னு ஜங்குக்கு சொல்றான், ஓ கீழே உட்காரணும்னு ஆசைப்படுறானா, சரி ஓகே அவன் கீழே உட்காந்துட்டு போட்டோம், ஆனா மத்தபடி அவன் வெளியே போயிடக்கூடாது, புரியுதுல அப்படிங்கிற மாதிரி பாடி கார்டு சொல்லவும் சரி ஓகே சார் நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே எல்லா ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். தயங்க அப்படியே அந்த சோஃபாலேயே நல்லா படுத்திருக்கான். பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி பாவமா இருக்கு அவனை பார்க்கும் போதே. ஜங்குக்கு அப்படியே வரான். அங்க இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாருமே கண்ணை காட்டுறான். எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. அப்படியே தயாங் கிட்டக்க வந்து உட்காந்துருக்கான். எனக்கு ஏனே தெரியல உன்னை இவ்வளவு பிடிச்சிருக்கு, ஆனா நீ என் பக்கத்துல இருக்கும்போது என் லைஃப்ல நான் பட்ட எல்லா கஷ்டமும் மறந்து போயிடுது, அது ஏன்னு எனக்கு தெரியல, நீ இப்பவுமே என் கூடயே வச்சுக்கணும்னு எனக்கு தோணுது, இது தப்பா சரியான்னு கூட பார்த்து எனக்கு தெரியல, ஆனா நான் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும், அதுல மட்டும் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். டைம் அப்படியே இந்த பேசுற சவுண்ட் எல்லாம் கேட்டு அப்படியே எந்திரிச்சு உட்காடுறான். ஜங்குக்கு பார்த்தோன்னே அவன் அப்படியே பயந்து போய் அப்படியே பின்னாடி விழுந்துடுறான். இதை பார்த்துட்டு ஜங்குக்கு சிரிப்பு வந்துடுது. அவன் என்னடா இதுக்கெல்லாமாடா பயப்படுவ, நானே பேயா பூதமா, என்னை பத்தி நீ இப்படி பயப்படுற, இல்ல ஜங்குக்கு அது வந்து அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுறான். சரி ஓகே நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வா, நம்ம இன்னைக்கு வெளியே போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எங்க எங்க என்ன ஏதுன்னு சொன்னாதான் என் கூட வருவியா, இல்லாட்டினா வரமாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அப்பெல்லாம் இல்ல நான் கிளம்பிந்தா வரேன் அப்படிங்கிற மாதிரி அவனோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரான். அதுல பார்க்கவே அவன் அவ்வளோ கியூட்டா இருக்கான். ஜங்குக் அப்படியே தயாங்க மட்டுமே பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஜங்குக்கோட உலகத்துல தயாங் மட்டும்தான், அங்க வேற யாருக்கும் எந்த ஒரு இடமும் கிடையாது, தயாங் மட்டும் கூட இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கான். ஆனா இது லவ்வா என்ன ஏதுன்னா அவனுக்கு தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிறதுக்கு அவசியமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கான். இப்ப அப்படியே ஜங்குக் அப்படியே தயாங்கோட கையை கேட்கறான். தயாங் வந்து குடுக்கறதுக்கு கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் சரி இவன் குடுக்கலாட்டினா மட்டும் விட்டுறவா போறான் அப்படின்ட்டு கையும் குடுக்குறான். இவன் அப்படியே கார்ல கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போகும்போதே போன் அடிக்கிறான். எங்கடா இருக்க, நான் உன்னை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி.
உடனே ஜங்குக் சொல்றான், டேய் எனக்கு இன்னைக்கு முக்கியமான ஒர்க் இருக்கு, நான் போயிட்டு வந்து உன்னை நாளைக்கு மீட் பண்றேன், இன்னைக்கு என் தாத்தா கூப்பிட்டுருக்கான், அதனால நான் அங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகேடா, நீ போயிட்டு வந்துட்டு ஃப்ரீ ஆயிட்டு எனக்கு கால் பண்ணு, நான் உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸும் காலை கட் பண்ணிடுறான். அவன் நேரா இப்ப வீட்டுக்கு தான் போறான். இந்த சைட் பார்த்தோம்னா தயாங்கும் சரி எங்க போறோம் என்ன ஏது எதுவுமே கேட்காம அப்படியே சைலண்டா வரான். இப்ப ஜங்குக்கு கேக்குறான், ஏன் நம்ம எங்க போறோம் அதெல்லாம் கேட்க மாட்டியா? இல்ல நீங்க தானே சொல்லியிருக்கீங்க எங்க போறோம் என்ன ஏதுன்னுலாம் என்கிட்ட கேட்க கூடாது, எனக்கு கேக்குறது பிடிக்காது அப்படின்னு, அதான் நான் எதுவும் கேட்கல அப்படிங்கிற மாதிரி தயங்கும் அவ்வளோ இதுவா சொல்றான். இதை பார்க்கும் போதே ஜங்குக்கு சிரிப்பா வருது. இப்போ சொல்றான், நான் என்னோட ஃபேமிலி டின்னருக்கு தான் போறோம், அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருப்பாங்க, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பரவாயில்லையே கொஞ்சம் நல்லா தான் பேசுறான் அப்படிங்கிற மாதிரியே தயங்க பாக்குறான். பார்த்துட்டு இப்ப அவங்க போக வேண்டிய அந்த இடமும் வந்துடுது. ஜேகப் வந்து அப்படியே ஜங்குக்க ஹக் பண்றான். வாடா எப்படா இருக்க அப்படிங்கிற மாதிரி. 2 நாளைக்கு முன்னாடி தானே பாத்துட்டு வந்தேன், அப்புறம் என்ன ஓவர் ஆக்டிங் பண்ற, சும்மா இரு, குடும்பத்துக்குள்ள எதுவும் கொட்டையை கிளப்பிடாது அப்படிங்கிற மாதிரி ஜேகப் சொல்றான். இதை கேட்டுட்டு ஜேகே சரி ஓகே ஓகே நீ ஏதோ சொல்ற நானும் கேக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வராங்க. அப்படியே எல்லாருமே தயாங்க தான் குறுன்னு பாக்குறாங்க. அந்த ஃபேமிலி மொத்தமும் அவங்க தாத்தா வராங்க. இது எத்தனை நாளைக்கு வச்சிருக்க போற, என்ன உனக்கு போர் அடிச்சோன்னா இதையும் தூக்கி போட்டுருவியா அப்படிங்கிற மாதிரி தயங்க பார்த்து கேட்குறாங்க. தயங்க ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது, என்ன எப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பாக்குறான். அப்படியே எல்லாருமே டின்னர்ல உட்காந்து சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. இப்ப அவங்க தாத்தா தான் சொல்றாங்க, என்னடா அவங்க அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சா இல்ல இன்னும் அப்பா பேர் தெரியாம தான் இருக்கியா அப்படிங்கும் போது தயங்க அப்படியே ஜங்குக்க திரும்பி பாக்குறான். ஜங்குக்கு அவ்வளவு கோபம் வருது. தயங்க அப்படியே போயிட்டு ஜங்குக்கோட கையை அவ்வளோ இதுவா பிடிக்கிறான். பிடிக்கவும் ஜங்குக்கு அப்படியே திரும்பி பாக்குறேன். யாருன்னு பார்த்தா தயாங் தான். அந்த கையை அவன் விடவே இல்ல, அவ்வளோ டைட்டா பிடிச்சிருக்கான். இதை பார்க்கும்போது ஜங்குக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அவங்க தாத்தா இன்னும் அதிகமா பேசுறாங்க. என்ன இன்னும் உங்க அப்பங்காரனை கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கியா, அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல, இந்த வீட்டுல ஒரு மெய்டா நீ வளர்ந்துகிட்டு இருக்க, இன்னும் அப்படியேதான் இருக்கு, கொஞ்சம் கூட மாறல, என்ன நான் கொடுத்தா அடிச்சு அந்த தழும்பெல்லாம் போயிடுச்சு, இன்னும் அப்படியேதான் இருக்கான் அப்படிங்கும் போது தயன் யோசிச்சு போக்குறேன். அவங்க 2 பேரும் நெருக்கமா இருந்திருப்பாங்களா, அந்த இதப்ப ஜங்குக்கு மேல அவ்வளோ ஒரு காய தழும்பெல்லாம் இருந்திருக்கும், இதுக்கெல்லாம் இதுதான் காரணமா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட கைய அவ்வளோ இதுவா பிடிச்சிருக்கான். அந்த கையை விடவே இல்லை. ஜங்குக் பாக்குறான், என்னடா இவங்க எல்லாருமே நம்மள கஷ்டப்படுத்துறாங்க, இவன் என்னன்னா கம்ஃபர்ட் பண்ற மாதிரி பண்ணிக்கிருக்கான், இவனை நம்ம எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே பாக்குறான். ஜங்குக்கும் என்ன நினைச்சான்னு தெரியல, கொஞ்ச நேரத்துல தயாங்கோட கைய அவ்வளோ டைட்டா பிடிச்சிருக்கான். இப்போ உடனே அவங்க தாத்தா தான் சொல்றாங்க, வா என்னோட பொண்ணு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக் அப்படியே திரும்பி பாக்குறான். அங்க வர்றது வேற யாரும் இல்ல, ஜங்குக்கோட அம்மா தான். ஆனா இப்ப அவங்க ஒரு வேற ஃபேமிலியோட இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, பக்கத்துலயே அவங்க ஹஸ்பண்டும் இருக்காங்க. இதை பார்த்துட்டு அப்படியே ஜங்குக் கண்ணுல இருந்து கண்ணீரா வருது. அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, எப்பவுமே நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன் கூடயே தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி இருந்திருப்பாங்க. இப்ப பார்த்தா மொத்தமா விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரியே ஜங்குக் பாக்குறான். ஆனா அவங்க அம்மா ஜங்குக்க கண்டுக்கிறவே இல்லை. அப்படியே வந்து அவங்க அப்பாவை ஹக் பண்ணிட்டு அப்படியே வந்து உட்காடுறாங்க. அந்த டின்னர்ல அவங்களும் வந்து அந்த டின்னர்ல ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக் பாக்குறான், ஒரு தடவையாவது என்னை நிமிர்ந்து பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கத்திலே பாக்குறான். ஆனா அவங்க அம்மா பார்க்கவே இல்லை. அவங்க ஃபேமிலியோட அவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க. இத பார்க்க ஜங்குக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது, ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. பத்தா குறைக்கும் அவங்க தாத்தா வேற இன்னும் அவனை ட்ரிகர் பண்ற மாதிரி நிறைய வேர்ட்ஸ் பேசுறாங்க. பத்தா குறைக்கு ஜேகப்போட அப்பாலாம், நீ ஒண்ணு கவலைப்படாத ஜங்குக், உனக்கு மாஃபியா இதுல இருந்து உன்னோட உயிர் போனாலும் சரி, உன்னோட ஒய்ஃபை இந்த குடும்பம் எப்படி ஒன்ன பார்த்துச்சோ அதே மாதிரியே உன்னோட ஒய்ஃபையும் இந்த குடும்பம் பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியே தயங்க பார்த்து சொல்றாங்க. இதை பார்க்கும் போது கேட்கும் போதுலாம் ஜங்குக் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நானும் உங்களோட ஃபேமிலி தானடா, எனக்கும் உணர்ச்சி எல்லாம் இருக்கும்லடா, ஏன்னா என்னோட ஃபீலிங்ஸோட மட்டும் விளையாடுறீங்க, எனக்கும் தாத்தா கூட பேசணும், என் அம்மா அப்பா எல்லாருமே எனக்கும் ஆசை இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அவன் பாக்குறான். ஆனா எதுவுமே பேசல. அவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி நக்கலாவே பேசுறாங்க. எதுவுமே பேசாம அங்க இருந்து அப்படியே சாப்பிடுறான். அந்த சோறை கூட அவனால எடுத்து அந்த ஃபுட்டை கூட அவனோட வாயில வைக்க முடியல. ஒரு மாதிரி அவனுக்கு கண்ணெல்லாம் அப்படியே தேங்கி நிக்கிது. கண்ணீர் அப்படியே விட்டா கொஞ்ச நேரத்துல அங்க ஃபாலாயிரும் போல. இது தயங் பாக்குறான். தயங் பார்த்துட்டு ஜங்கு கிட்ட சொல்றான், எனக்கு இங்க இருந்தது போர் அடிக்குது, நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேக்குறான். ஜங்குக்கு அப்படியே திரும்பி பாக்குறான், என்னடா இவனா இப்படி சொல்றான் அப்படிங்கிற மாதிரியே.
என்னன்னே தெரியல, தயாங்க்கு வந்து ஜங்குக்கு அந்த இடத்துல ரொம்ப அசிங்கப்படுத்துறது அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அவன் எவ்வளவு வேணா திட்டலாம், ஆனா அடுத்தவங்க திட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தயாங்க்கு தோணுது. இதனால ஜங்கு கிட்ட வா நம்ம போலாம் போலாம் அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க. இப்போ உடனே அவங்க தாத்தா வந்து சொல்றாங்க, சரி இருங்க இருங்க, நியூ கப்புள்ஸ் உடனே என்ன அவசரம், கிளம்பணும்னு அவசரம் படுறீங்க, நம்ம ஒரு நியூ கேம் விளையாடலாமா, அந்த நியூ கேம் விளையாண்டதுக்கு அப்புறம் இங்க இருந்து நீங்க போங்க, யாரு வேணான்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தயங்க அப்படியே போய் ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு ஜேகேவை அப்படியே அவங்க கொண்டு வந்து சென்டர்ல நிக்க வைக்கிறாங்க. இதை பார்க்கும்போது ஜேகேக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது. அவன் ஃபர்ஸ்ட் தடவை அடி வாங்கும் போது அவங்க தாத்தா இப்படிதான் சொல்லி பண்ணிருப்பாங்க, வந்து அடிக்கிறதுக்கு நல்லா நடுவுல நின்னாதான் அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு அவன் அப்படியே வந்து சென்டர்ல எதுவுமே சொல்லாம அப்படியே நிக்கிறான். இப்ப பார்த்தா ஜேகேவோட அம்மா தான், அப்படியே அவங்களுக்கு கண்ணுல இருந்து டியர்ஸா வருது. ஃபுல்லா அது அப்படியே அந்த பிளேட்லயே விழுகுது. இதை தயங்கும் பாக்குறான், ஆனா ஏன் நீங்க தடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. இங்க ஜேகோப் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறான் தடுக்கிறதுக்காண்டி, ஆனா எதுவுமே அங்க யூஸ் ஆகல. உடனே அப்படியே அவங்க தாத்தா அடிக்கிறதுக்காண்டி ஒரு பெரிய பெல்ட் தான் எடுக்கிறாங்க. அந்த பெல்ட் ஃபுல்லா அப்படியே முள்ளு முள்ளா இருக்குது. இதை பார்க்கும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாதி பேருக்கு உயிர் போயிடுது. ஆத்தாடி இதுல அடிச்சா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஜேகே அப்படியே ட்ரெஸ் தான் கலட்டிட்டு அவனோட ஷர்ட்டை மட்டும் கழட்டிட்டு அப்படியே நிக்கிறான். அந்த அடி ஒரு அடி தான் விழுகுது. அப்படியே ஜேகே முதுகுல இருந்து அப்படியே பிளட் நிறைய வருது. இதை பார்க்கும் போதே தயாங்க்கு செம்ம கோவம் வருது. அவன் எந்திரிச்சு எவ்வளவு தடுக்க ட்ரை பண்றான், இருந்தாலும் எதுவுமே பண்ண முடியல. அவங்க தாத்தா சொல்றாங்க, உன்னை அடிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா, எனக்கு இப்பதாண்டா ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படின்ட்டு ரெண்டாவது தடவை அடிக்கிறதுக்காண்டி அவங்க தாத்தா சாட்டை அப்படியே நீட்டுறாங்க. இப்ப அந்த சாட்டையை ஒரு கை பிடிக்குது. எல்லாருமே ஷாக் ஆகி பாக்குறாங்க, அந்த ஹேண்ட் யாரோடது அப்படிங்கிற மாதிரி. தயாங்க அப்படியே உன்னோட கண்ணுல விட்டா அவங்களை எரிச்சு கொன்றுவேன் போல, அந்த அளவுக்கு அப்படியே முறைச்சு பாக்குறான். ஜேகே அப்படியே ஒரு மாதிரி எனர்ஜியே இல்லாம இருக்குது. அந்த ஒரு அடியே ஜேகேனால தாங்க முடியல, அந்த சாட்டையில அடிச்சது வேணா அவ்வளவு பிளட் ப்ளீட் ஆகுது. இத பாக்குறான், எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஹஸ்பண்ட் நீ அடிச்சிருப்ப, உனக்கு யார் அந்த அளவுக்கு ரைட் கொடுத்தது, இன்னொரு தடவை என் ஹஸ்பண்ட் அடிக்கணும்னு நினைச்சேன்னா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படிங்கிற மாதிரி அவங்க தள்ளி விடுறான். தள்ளி விட்டுட்டு அவர் போய் அப்படியே கீழே விழுந்துறாரு. இப்பதான் ஜேகோப்க்கு உயிரே வருது. நல்ல வேளை என்னோட பிரதரை காப்பாத்துறதுக்கு இவனாவது இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி. அப்படியே ஜேகோப்போட அப்பாவை பத்தி தான் சொல்றான், என் மாஃபியா தான் என் ஹஸ்பண்ட், அவனுக்கு ஏதாவது ஆனா என்ன பாத்துக்க எனக்கு தெரியும், அடுத்தவன் யாரும் என்ன பாத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, முதல்ல உன் பொண்டாட்டியை நீ பாத்துக்கோயா, அதுக்கப்புறம் என்ன பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப கோபமா சொல்லிட்டு ஜேகே அங்க இருந்து புடிச்சு எடுத்துட்டு போறான். அவனுக்கு அவ்வளவு காயமா இருக்கு. இப்ப அப்படியே அந்த டிரைவ் பண்றது தயாங் தான் டிரைவ் பண்ணிக்கிறக்கான். ஜேகே கேக்குறான், நீ தப்பிச்சு போறதுன்னா இப்படியே போயிருக்கலாம்ல, எதுக்கு என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போற அப்படிங்கிற மாதிரி. உடனே தயாங் சொல்றான், வாய மூடு ஃபர்ஸ்ட், நீ எதுவும் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஜேகே பாக்குறான், என்னடா இது எப்பவுமே இவனை நம்ம தான் மிரட்டுவோம், இப்ப நம்மள மிரட்டிக்கு இருக்கானே அப்படின்ட்டு. அப்படியே ஜேகேவும் அமைதியா வரான். அந்த சைலண்டா அப்படியே கார்ல அவங்க டிரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்ப வீட்டுக்கும் போயிடுறாங்க. அப்படியே ஜேகேவை கொண்டு போய் சோஃபால உட்கார வச்சுட்டு அவன் போய் மெடிக்கல் கிட் தான் எடுத்துட்டு வரான். இவனும் ஜேகேக்கு எல்லா ஃபர்ஸ்ட் எய்டுமே பண்றான். பண்ணிட்டு சொல்றான், அவங்க அடிக்கிறாங்கல்ல, எத்தனை தடவை எத்தனை பேரை இங்க வந்து அடிக்கிற, ஏன் உன்னால ஒரு அடி கூட அவங்களை எதிர்த்து அடிக்க முடியாதா, அவ்வளவு கொலையா நீ அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப திட்டுறான். ஜேகே பாக்குறான், அவங்க எல்லாருமே என்னோட ஃபேமிலி ஆச்சுல, ஃபேமிலி எப்படி அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. உன்னை யாரும் அவங்க ஃபேமிலியா பாக்கல, நீ எதுக்கு அவங்கள ஃபேமிலியா பாக்கணும், அவங்க யாரும் என்ன ஃபேமிலியா பாக்கல அப்படிங்கிறதுக்கு நான் ஃபீல் பண்ணல, என்னதான் இருந்தாலும் அவங்க என்னோட ஃபேமிலி தானே, என் ஃபேமிலி எப்படி என்னால காயப்படுத்த முடியும், அவங்க மட்டும் ஒன்ன காயப்படுத்துறாங்க, அது நியாயமா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு ரொம்ப கோவம் வருது. கோவத்தோட அழுகையும் அவனுக்கு சேர்ந்து வருது. எனக்கு அடிபட்டா நீ எதுக்கு ஃபீல் பண்ற அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேக்குறான். எனக்கு அது தெரியல, உனக்கு காயப்பட்டா அது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் அங்க மெடிக்கல் கிட்ட இதெல்லாம் வச்சுட்டு அவனை கொண்டு போய் ரூம்ல படுக்க வைக்கிறான். ஜேகேனால சுத்தர முடியல, அவனுக்கு பாதி நைட்ல ஃபீவரே வந்துரும் போல. அதெல்லாம் தயங்க தான் பாத்துக்கிறான். ஒவ்வொரு விஷயமும் ஜேகேக்கு பார்த்து பார்த்து பண்றான். அந்த நைட் ஃபுல்லாமே தயாங்க அவ்வளவு ஜேகேவை பார்த்து பார்த்து கேர் பண்ணி பார்த்திருப்பா. இப்ப காலையில விடியுது. விடிஞ்சோடனே பார்த்தா எக்கும் சுகாவும் தான் வீட்டுக்கு வர்றாங்க. இந்த மாதிரி ஜேகேக்கு அடிபட்டு இருக்குன்னு தெரிஞ்சணும். வந்தோன்னு சுகாக்கெல்லாம் செம்ம கோவம் வருது. எவ்வளவு தைரியம் தான் அந்த கிளபோல்ட்டு ஓ மேல கைய வச்சிருப்போம், அப்பவே ஒரு கால் பண்றதுக்கு உனக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரியும் அவங்க மாறி மாறி கத்துறாங்க. அப்ப ஜேகே சொல்றான், அவங்க எல்லாருமே என்னோட ஃபேமிலிடா, எப்படா என்னால இது பண்ண முடியும், சரி உன்னை யாரு டேக் கேர் பண்ணிக்கிட்டது அப்படிங்கும் போது எனக்கு தயாங் தான் என்ன டேக் கேர் பண்ணா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஜேகேக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் காலை எடுத்துட்டு, சொல்லுங்க ஆண்டி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்க பையன் என்ன பண்றான் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அவங்க அந்த சைடு இருக்கிற பர்சன் அழுகுறாங்க,
இந்த மாதிரி பையனை காணோம், அவன் எங்க போனான்னு தெரியல ஜேகே, அவன் அங்கதான் படிக்கிறதுக்காண்டி வந்தான், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஜேகே, எப்படியாவது அவனுக்கு கண்டுபிடிச்சு கூட அப்படிங்கிற மாதிரி அழுகுறாங்க. ஜேகே இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அந்த நேரம் பார்த்துதான் அப்பதான் தயங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்பதான் கீழே இறங்கி வருவான். ஜேகே இப்படி எந்திரிச்சு கத்திக்கு இருக்கிறத பார்த்தோன்னே தயங்கு பீதி ஆயிடுது. ஐயோ நேத்து வேற நம்ம இவ்வளவு கோவமா பேசிட்டோம், நம்மள என்ன வேணா காத்திருக்கானே தெரியல அப்படின்ட்டு அவன் வந்த வழியவே அப்படியே மேல ஓடிடுறான். அவங்க அம்மா தான் அவனுக்கு போன்ல பேசுறாங்கிறது தயங்கு தெரியவே இல்லை. ஜேகே அப்படியே தயங்க அம்மா கிட்ட செம்ம கோவமா கத்திக்கிட்டு இருக்கான். கத்திட்டு ஏன் இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா, அவன் இங்கதான் படிக்க வந்தான்னு சொல்றீங்க, ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா என்ன, நான் போய் அவனை பார்த்திருப்பல, அவனுக்கு எதுவும் ஆயிடுச்சா என்னன்னு கூட எனக்கு தெரியல, ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ எனக்கு ஒன்னும் புரியல. சரி ஓகே, எனக்கு அவனோட போட்டோவையும் அவனோட நேமையும் எனக்கு அனுப்புங்க, முக்கியமா அவன் போன் நம்பர், அவன் எந்த காலேஜ்ல சேர்ந்தா அட்மிஷன் போட்டிருந்தான், அவனோட ரூம் முதற்கொண்டே எனக்கு அனுப்புங்க, புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரிப்பா இருப்பா நான் உனக்கு இப்பவே அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அனுப்புறாங்க. அனுப்பிட்டு சரி ஜேகேவும் அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கும் போது மேல ஒரு சவுண்டு கேட்குது. ஜேகே இங்க வா அப்படிங்கிற மாதிரி தயங்குதான் அங்க கத்திக்கு இருக்கான். இதை பார்த்துட்டு ஜேகேவும் சரி சுகாதாரமும் எக்ஸுக்கும் என்ன நடக்குது அப்படின்னு தெரியல, ஏன் இப்படி கத்துறான் அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே அப்படியே அறக்க பறக்க ஓடுறாங்க. அங்க பார்த்தா தயாங் அப்படியே ஃபேனுக்கு மேல தொங்கிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ஜேகேக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தா கீழே பார்த்தா அவனுக்கு கரப்பாம்பூச்சி தான் இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு தான் பிள்ளை ஃபேன்ல தொங்கிக்கிட்டு இருக்கும். அதை விரட்டுங்க எனக்கு பயமா இருக்கு ப்ளீஸ் விரட்டுங்க அப்படிங்குமே ஜேகே இவன் எப்படியோ கொஞ்ச நேரம் தொங்க விட்டுறலாம் அப்படின்ட்டு அப்படியே கையை கட்டிட்டு நிக்கிறாங்க 3 பேருமே. ஏய் பார்க்கவே பாவமா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி எக்ஸ் சொல்றான். உனக்கு எப்பயில இருந்துடா அடுத்தவங்களை பார்த்தா பாவம் வந்துச்சு, என்ன பண்றது, இவனோட கசினை தான் எனக்கு பிடிச்சிருக்குல்ல அதனாலதான் பார்க்க பாவமா இருக்கு அப்படிங்கும். ஜேகே அப்படியே போறான். போயிட்டு கரப்பாம்பூச்சி எல்லாம் அவன் பத்தி விடல, அப்படியே தயாங்க தன்னோட கையில அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கிறான். ஏய் ஜேகே உனக்கு கரப்பாம்பூச்சி தானே நான் விரட்ட சொன்னேன், நீ எதுக்கு என்ன லிஃப்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஏய் வாய மூடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இது தயாங்க அப்படியே வாய மூடிடுறான். மூடிட்டு அப்படியே பாக்குறான். ஜேகே பார்த்து முன்ன மாதிரி எல்லாம் அவன் பயப்படுறது கிடையாது. அதனால ஜேகேக்கு எதிர்த்த மாதிரியே அவனும் நிறையவே பேசுறான். இதை பார்த்துட்டு ஜேகேக்கும் தயாங்க இப்படி இருக்கதான் அவனுக்கும் பிடிச்சிருக்கு. அவன் அப்படியே அந்த கரப்பாம்பூச்சியை விரட்டி விட்டுட்டு அப்படியே தயாங்கி கீழே இறக்கி விடுறான். ஒரு கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் பயப்படுறிய, நீ எப்படி காலேஜ்ல சேர்ந்து படிக்க போறேன்னே எனக்கு தெரியல, பிளீஸ் என்ன காலேஜுக்கு அனுப்புறியா ஜேகே அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இதெல்லாம் பார்த்துட்டு ஜேகே ஓ உன்கிட்ட நல்லா சிரிச்சு பேசினா உன்னை காலேஜுக்கு அனுப்பிடுவேன்னு நீ நினைக்கிறியா, என்ன இங்க இருந்து தப்பிச்சு போலான்னு பாக்குறியா, நான் தப்பிச்சுலாம் போக மாட்டேன், பிளீஸ் எனக்கு காலேஜுக்கு மட்டும் போறதுக்கு அலோவ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். சரி ஓகே அலோவ் பண்றேன், ஆனா நான் யோசிச்சுட்டு தான் சொல்லுவேன், இப்பெல்லாம் நான் அதை சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த சைடு எக்ஸ பார்த்துட்டு தயங்க ஓடி போய் அப்படியே கேக்குறான். என்னோட கசின்க்கு என்னாச்சு, ஜான் பாவம், அவன் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டவன், அவனை நீங்க எதுவும் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அப்படியே எக்ஸ் பாக்குறான். ஏன் உன் கசினை நான் கொண்டுட்டேன்னு நினைக்கிறீங்களா, அப்ப நீங்க கொண்டுட்டீங்களா, பாவம் ப்ளீஸ் என்னோட கசினை விட்டுருங்களே, ப்ளீஸ் நான் தான் உங்களுக்கு இருக்கல, என் கசினை விட்டுருங்களேன் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே ரொம்ப அழுகுறான். அப்படியே ஜேகே தயாங்க கிட்டக்க புடிச்சு இழுத்துட்டு அப்படியே அவனோட லேப்ல உட்கார வைக்கிறான். யாரு என்ன இருக்கிறாங்கன்னு எல்லாம் பாக்கல, அவன் இழுத்து அப்படியே அவனோட லேப்ல உட்கார வச்சுக்கிறான். உட்கார வச்சுட்டு அப்படியே பேசுறான். ஜேகே கிட்ட அப்படியே அவனோட செஸ்ட்லயே அப்படியே ஒரு மாதிரி அவன் கைய வச்சுட்டே கேக்குறான். ப்ளீஸ் என்னோட கசினை மட்டும் விட்டுற சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி. உன் கசின் அவன் மேரேஜ் பண்ணிக்கிற போறானா, அந்த விஷயமா தான் பேச வந்திருக்கான், அந்த மேரேஜுக்கு நம்மளும் போறோம் தான் அப்படின்னும். அப்ப என்னோட கசினுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான், அவன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானா அப்படின்னும். அதுக்கெல்லாம் அவன் ஒத்துக்கிறவே இல்லை, இருந்தாலும் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனை நான் ட்ரூவா லவ் பண்றேன், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் தயாங், உன் கசினுக்கு எதுவுமே ஆகாது, உன் கசினை நான் ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிருக்கான். அதே மாதிரி சுகாவும் சொல்றான். உன்னோட ஃப்ரெண்டு ஜிமினாவை நினைச்சலாம் நீ கவலைப்படாது, ஜிமி நீ என்கிட்ட தான் இருக்கான், அந்த கோழி குஞ்சு நான் தான் அவனை பத்திரமா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், அவனுக்கு எதுவுமே ஆகல, அவனை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கிருக்கான். ஜேகே அப்படியே பாக்குறான். பார்த்துட்டு எல்லாரையும் பத்தி ஃபீல் பண்றேன் அப்படின்னு கேட்டியே, எனக்கு காயப்பட்டிருக்கேன், அதை பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சியாடா அப்படிங்கிற மாதிரி அப்படியே தயாங்க பார்த்து அப்படியே ஜேகே பாக்குறான். பார்த்த உடனே ஜேகேவை பார்த்து தயாங்க கேக்குறான். ப்ளீஸ் என்னை விட்டுரு, நான் எங்க வீட்டுக்கு போகணும், என் அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு என் அம்மா கிட்ட போகணும் போல இருக்கு அப்படிங்குமே. அப்படியே ஜேகே என்ன நினைச்சானே தெரியல, அப்படியே தயாங்கோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிடான். இவ்வளவு நேரம் நான் உன்கிட்ட ஜாலியா நல்லா பேசினேன்னா அதுக்கு நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு பண்ணிருவேன்னு நீ நினைக்கிறியா, ஏதோ என்ன நேத்து நீ கேர் பண்ணிக்கிட்டேன்னு நான் உன்கிட்ட இவ்வளவு நேரம் ஜாலியா பேசினேன், மத்தபடி எல்லாம் நீ உன்னை என்கிட்ட மாட்டிட்டு தான் இருக்க, என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்னு மட்டும் பாக்காத அப்படிங்கிற மாதிரியே ஜேகே கழுத்தை நெரிக்கிறான். சரி ஓகே காய்ஸ், இதோட இந்த எபிசோட இங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். எனக்கு இதுக்கு மேல மூச்சு வாங்குது, என்னால முடியல. சரி, ஏதாவது சொதப்பி இருந்தேன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. பார்த்துட்டு கமெண்ட் போட்டுருங்கப்பா.